ஹாய் மக்கா, சாரு டெக்ஸ்லேருந்து நந்தினியும். மக்கா, எனக்கு நேற்று ஒரு சரியான கடுப்பு ஏறிடுச்சு. ஏன்னா மக்களே, நம்ம இந்த சுதந்திர நாட்டில் நம்மளுக்கும் சுதந்திரம் உண்டு மக்களே. அதனால் நம்ம எப்போவுமே ஹஸ்பண்டை சார்ந்தே இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவலாக இருக்க பழகிக்கணும். ஏன்னா நேற்று எனக்கு நிறைய ஒரு மைண்ட் அப்செட்டு விட கோவம். என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா நேற்று மார்னிங் எழும்பியாச்சு, எல்லா கோயிலுக்கெல்லாம் போயாச்சு. சப்போஸ் நான் ஒரு டொனேஷன் கொடுத்தேன்னா ஒரு கோயிலில் நல்லா திருவிழா, பிரதிஷ்டர்னு நினைக்கிறேன், பயங்கரமானது. அப்போ அவங்களும் நம்மளை மதித்து கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மதித்து கூப்பிட்றவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். டொனேஷன் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அக்கா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே போகணும். ஆனால் எனக்கு இந்த ஸ்கூட்டின்னு ஒரு இல்லாத காரணத்தினால் என்னோடய ஹஸ்பண்டை டிஃபெண்ட் பண்ணி வாழ வேண்டியதாக விஷயமா இருக்குது. ஏன்னு சொல்லு, நம்ம நினச்ச இடத்துக்கு டக்குன்னு போக முடியல. ஏன்னா அது சரியான பக்கா கிராமம், அங்கே பஸ்ஸு வசதியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு வழி ஒதுக்குப்புறத்தில் அவங்களோட குலசாமியை பிரதிஷ்டர் பண்ணாங்க. பெரிய கோயிலாக கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருவாங்க. மக்கா டொனேஷன் கொடுத்தா அக்கா நீங்கள் வந்துருக்கணும், கண்டிப்பாக வந்துடணும். அப்போ நானும் ஆசையாக போகலான்னு இருந்தேன் மக்களே. ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காரே, சரியான சோம்பேறின்னு சோம்பேறி மக்கா. அதான் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒன்று உற்சாகமாக இருந்தால் ஒன்று பக்கா சோம்பேறியாக இருக்கும்லான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சோம்பேறி என் ஹஸ்பண்டு மக்கா. எங்கேயா போகணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டா அவன் மூஞ்சி ஏற்கனவே செத்த மூஞ்சி இது மாதிரி தான் இருக்கும். அவன் மூஞ்சி பாவனைலாம் மாறத பார்க்கணும். எனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாதுமாக்கா. ஸ்கூட்டி வாங்கணுமாக்கா, ஸ்கூட்டி வாங்கியே தீரும். இந்த வருஷம் வாங்குறோமாக்கா. எந்த கடன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த முதல் எந்த அளவு போனாலும் சரி, எனக்கு ஸ்கூட்டி வாங்கணும் மக்களே. ஏன்னா ஆனால் எனக்கு மற்றபடி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை கடுப்பேற்றி வெறுப்பேற்றி பார்க்கறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் சகிச்சுட்டு எடா பொறுமையாக இரு தயா, நமக்கும் ஒரு காலம் வரும். அப்போ நான் எப்போன்னு சொல்லுவேன், நான் ஸ்கூட்டி எடுப்பேன், கண்டிப்பாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வி, இப்போ எங்கே போனாலும் சவத்தாங்க வண்டி, இந்த அங்கே பைக் இருக்கனால தொங்கிட்டே இருக்க வேண்டியது மக்கா, தொங்கிட்டே இருக்கணும். அது எரிச்சலாக வந்துட்டே இருக்குது எங்கேயா போனா. ஆனால் வெளில உள்ளவங்களும் ஐயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்பவும் சேர்ந்து எடுத்து போவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க சிக்கல் யாருக்கும் தெரியாது மக்களே. அவ்வளோ ஒரு டென்ஷனு. அந்த அக்காவோ ஃபோன் பண்ணி மக்களே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்குறோம். பிளேஸு அட்ரஸ்ஸு எல்லாம் கேட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு வர விருப்பம் இல்லை, நீ போய்க்கணும். போன இடத்துல நிம்மதியாக கூட சாப்பிட கூட இல்லைம்மாக்கா, சாப்பிடல மனசு இப்போ அந்த இடத்துல எல்லாரும் இவன் பாட்டு சாப்பிடாம வந்தாச்சு. அங்கே எல்லோரும் என்னையும் கேட்காவ, அப்படி எனக்கு மண்டைக்கு எப்படி ஏறுது. அப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு, இல்லை நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். இல்லைம்மா அப்போ நீனா சாப்பிட்டு போமா அப்படின்னு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கான். எனக்கு உள்ளுக்குள்ளே தொண்டைக்குள்ளே இங்கேயும் போக மாட்டேங்க அங்கேயும் போக மாட்டேங்குது. இப்போ தனியாக மட்டும் போயிருந்தேன்னு நினச்சிக்காமக்கா, அழகாக வெளுத்துக்கிட்டு சூப்பர் சாப்பாடு பாயசத்தோடு. ஒன்றுமே இங்கே உள்ளேயும் இறங்கலை வெளியிலையும் இறங்கலை. நான் வரும்போதே புலம்பிட்டு வந்தேன். ஸ்கூட்டி மட்டும் நான் எடுத்து கற்றுக்கிட்டு மோனே ஒன்ட்ட நான் எங்கேயுமே நான் போகிறதே அந்த சர்ச்சுக்கு கோயிலுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அதிகமாக நம்ப மாட்டேன். இப்போ எனக்கு குழந்தைங்க, உலகம் நடவடிக்கை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது நம்மளோட சேஃப்டி முக்கியம். அதேமாரி நம்ம போல்ட்னஸாக இருக்கணும். அப்படி வேறு அதனால நான் எல்லாத்தையுமே யோசித்து இப்போ மக்கா இந்த மாதிரி மட்டும் இருக்காதே மக்களே. கேர்ள்ஸ் இண்டிபெண்டன்ஸாக இருக்க பழகிக்காங்க. யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா இது என்னோடய வாழ்க்கை மக்கா. வாழ்க்கையில் நான் கட்ட பாடம் இது. நான் கூடிய சீக்கிரம் ஒரு பைக் இந்த ஸ்கூட்டி எடுத்து ஓட்டி என்ன சொல்கிறது, எங்கே போனால் நம்ம போகிறோம்டா அப்படின்னு இருக்கணும் மக்களே. ரொம்ப ஃபீல் ஆச்சு நேரத்தில். எனக்கு மண்டை காஞ்சி அப்படி ப்ரெஷர் ஏறி அப்படியே மங்குன்னு மண்டையில் நங்குன்னு விட்டுறமான்னு ஒரு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இது என்னோடய பல நாள் அனுபவம். கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 இயர்ஸில் வேணும் தான் எடுத்துகிட்டு தராமல் இருக்கான். எல்லாம் அரேஞ்ச் ஆகும், லாஸ்ட்டில் சொல்லுவோம் அது சரியில்லை இது சரியில்லை. அதான் இனிமேல் நம்பக்கூடாது, நம்மளே சர்ச்சில் இறங்கிடணும். இந்த மைண்டு அப்படியே இது பண்ணியாச்சு.
ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அவ்வளோ அப்செட்டு மக்கா. அதனால் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க மக்கா. பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை. என்ன சொல்லு, ஃபேமிலிக்காக நம்மளுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் ஒர்க் போகிறோம்னா இருந்தாலுமே கேர்ள்ஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும். அதேமாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு எங்கேயா போகணுமோ, ரிலேஷன் வீட்டுக்கு போதோ, வேறு எங்கேயா என்ன சொல்கிறது, எங்கேயா எதோ அவுட் சைடு போகணும்னாலுமே யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காண்டாம்ல. நம்மளுக்கு தோன்ற நேரம் போயிட்டு வந்துடலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்க வெளில போனாலும் கூட எப்போ வருவான், எப்போ போகலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்க வேண்டியதாக இருக்குது மக்களே. கண்ட்ரோல் மை செல்ஃப். இந்த வருஷம் நம்ம ஸ்கூட்டி வாங்குகிறோம்ல, கடவுளோட ஆசீர்வாதத்தில் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்காங்க, சாமி கும்பிட்டுக்காங்க, ஓதிக்காங்க. எல்லாமே எனக்கு எல்லா சாமியும் சமந்தான் மக்களே. கடவுள் படைச்சது மனுஷன் மட்டும்தான். மனுஷன் பிரிவு தான் சாமியை கோலம் அது இதெல்லாம் எல்லாமே. அதனால் இப்போ கடவுள் படைப்பில் எல்லாமே சமந்தான். யார் என்ன சொன்னாலும், நீ ஏன் இந்து கோயிலுக்கு என்னையே கேட்பாங்க, நீ என்ன திடீர்னு அந்த முஸ்லீம் கோயிலுக்கு போயிருக்க, இந்து கோயிலுக்கு போயிருக்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு, என்ன கிறிஸ்டின் தானே அப்படி இப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. நான் எதுவுமே மைண்ட் பண்ண மாட்டேன். கடவுள் படைப்பில் எல்லாரும் சரி சமம் தான். சரியா? என்ன மக்களை யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட புலம்னாவா மனசு தீரும்னு இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.